நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த சித்தர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. தமிழக மக்களுக்கு வந்து சித்தர்கள் பற்றின ஒரு நாலேஜ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி வடநாட்டிலையும் நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து பாபா அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் நிறைய பேரால் ஒரு சொல்லப்படுற ஒரு பெயர் அப்படின்னா தத்வாலே பாபா. இந்த மாதிரியான ஒரு சில பாபாக்கள், யோகிகள், இவங்க எல்லாமே வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. தத்வாலே பாபாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு குருவும் அமைந்திருக்கிறார். அந்த குருவும் அவரும் வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து சக்கரை அம்மாவை சொல்லும் போது அவங்களுக்குமே வந்து ஸ்ரீசக்கர உபாசனை அவர் வேற ஒரு குரு ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும், அவர்கள் வந்து அஷ்டமா சித்திகளையும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் அந்த அஷ்டமா சித்திகளில் தான் அவர்கள் அந்த பறக்கும் கலையை உணர்ந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிய வருது. அவங்களுக்கே தெரியாது நம்ம யாரு அப்படின்னு. அந்த தான் யார் என்று தனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே பித்தனாக இருப்பவர்களை சித்தனாக சித்தரித்து கொண்டு செய்யக்கூடிய நபர்களாக தான் இப்பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள். இறைவனால் வந்து செலக்ட் செஞ்சு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். அந்த காலத்திலேயே வந்து ரிவர்ஸ் ஏஜிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இவர் திகழ்ந்திருக்காரு. 80 வயசுலேயே ஒரு 30 வயசு ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. ஆனால் இன்னி வரைக்கும் அது யாருமே நம்பலை. அவரோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டு அவர் இறக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அந்த டைமில் அவருக்கு வந்து 84 இயர்ஸ், அவருக்கு 84 அண்ட் அவர் 85. ஆனால் பார்த்தோம்னா 30 வயசில் ஏதோ வந்து சின்ன ஒரு ஆடை தான் அணிந்திருப்பார் அப்படின்றதுனால அவரோட உடம்பெல்லாம் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா கட்டுடலாக வச்சுட்டு ஏதோ பாடி பில்டிங்கில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். யோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள்லாம் பெருசாக எதுவும் பயன்படுத்துறது இல்லைன்றதை நான் படிச்சிருக்கேன். இப்போ வேதாத்ரி மகரிஷி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த காயக்கல்பம்ன்றது வெறும் உடற்பயிற்சிகள், அந்த யோக பயிற்சிகள் மூலமாகவே முழுக்க ஒரு இளமையை திருப்பி கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போது இந்த தத்வாலே பாபான்றது ஒரு லிவிங் ப்ரூஃப் மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லையா? அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற விஷயங்களும் இறை தேடல் முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயத்திலேயே அவர் வந்து அதெல்லாம் சாதித்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு. இறுதியாக அவருடைய மரணத்தை பற்றி இன்னொரு ஒரு சில விஷயம் பேசணும் அப்படின்னா, அவர் வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க துப்பாக்கியால் சுடப்பட்டு தான் இறப்பேன் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. அவரோட ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி ரொம்ப கான்கிரீட்டாக நான் வந்து இந்த ஒரு நேரத்திலே சுடப்பட்டு இறப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறவங்க அவர் வந்து ரொம்ப ராவாக இருந்திருக்காரு. சின்ன ஜீவசமாதி அப்படின்ற மாதிரியான கூட பெருசாக அதில் ஒரு ஜோடனை எல்லாம் பண்ணாத சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதனால் அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் சாதாரணமாக சைலண்ட்டாக போய், அதாவது உலகில் அதிகம் அறியப்படாத ரகசியமாய் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பர்டிகுலராக இப்போ தத்வாலே பாபாவை போய் பார்க்குறவங்க அப்படின்றது ஏதாவது லைஃப்பில் மிகப்பெரிய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த மாதிரி பார்க்குறவங்களா இருக்கலாம். பலருமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு உயர்நிலையை அடைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருப்பவர்கள் எல்லாம் அது மாதிரி தேடி போகிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உயர்நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அவருடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பான முறையில் அது கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான். நமசிவாய. மீண்டும் ஒரு பாட்காஸ்ட், ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் டாக்டர் கபிலன் சாணக்கியா, ஹிப்னோதெரபிஸ்ட், அவரோட ஏற்கனவே நம்ம வந்து இந்த நம்மளுடன் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய அன்பர்கள் வந்து அதை பார்த்துருக்கிறீர்கள். நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்து அது மாதிரியான வந்திருக்கு. ரொம்ப நீண்ட பதிவாயிற்றே அது மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்துடன் தான் அது வந்து முழுமையாகவே அந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பப்பட்டது. பட் ஆனால் நிறைய பேர் இது வரைக்குமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் 52 நிமிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6600 நபர்கள் வந்து வரைக்குமே பார்த்துருக்கிறார்கள் தொடர்ந்து குறுகிய காலத்திலேயே. ஸோ அதனால் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு பார்த்து கொண்டிருப்பீர்கள். நிறைய நல்ல நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் தேடி சென்று பார்ப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சித்தர்கள் வந்து எந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சித்தர்கள் இப்படியெல்லாம் உருவாகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மிக மிக முக்கியமான ஒரு சித்தர் அவருடைய ஃபோட்டோவை இப்போ வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து அது எல்லா விதமான பலனும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அவரை வந்து இப்பொழுது நேரில் பார்க்க முடியாது, இஸ் நோ மோர். அவரை வந்து சுட்டு கொல்லப்பட்டார்.
சிறிது காலம் முன்பு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சித்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவருடைய ஆசிரமம் அப்படின்ற ஆசிரமம்னு சொல்கிறத விட ஒரு குகைன்னு சொல்லலாம். ஹிமாலயாஸில் அந்த குகை தான் இருக்கிறது. அந்த குகைக்கு இன்றும் வந்து பலரும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குகையில் வந்து போய் நின்னாலும் அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிறதாகவும் அவர் நிறைய மிராக்கல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கிறது. அதை பற்றி ஒரு கலந்துரையாடலை ஹிப்னோதெரபிஸ்ட் டாக்டர் கபிலன் சாணக்கியாவுடன் நம்ம வந்து இந்த ஒரு நாளிலே பார்க்க போகிறோம். நமஸ்கார் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த சித்தர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க. தமிழக மக்களுக்கு வந்து சித்தர்கள் பற்றின ஒரு நாலேஜ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி வடநாட்டிலையும் நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து பாபா அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் நிறைய பேரால் ஒரு சொல்லப்படுற ஒரு பெயர் அப்படின்னா தத்வாலே பாபா. இவருடைய வரலாறு ரொம்ப வித்தியாசமான ஒரு வரலாறாக இருக்குது. அதுவும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு யோகி அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியம். எதனால் அவர் சுடப்பட்டார், அதுலேயும் அவர் சுடப்பட்டவரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதும் ஒரு செய்தி. என்ன காரணம், இதில் ஏதாவது கான்ஸ்பிரசி ஏதாவது இருக்கு? ஆக்சுவலாக இந்த தத்வாலே பாபா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பாபா அப்படி நம்ம வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறது அவங்க பாபா அப்படின்றாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபாலேருந்து நிறைய அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாபான்னு எல்லாரையுமே அது பாபா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து சித்தர்கள்னு சொல்லக்கூடியவர் அவர்கள் பாபா அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. தத்வாலே பாபா அப்படின்றது பார்த்தோம்னா உங்களுக்கு 1890 பிறந்தவர். 1890 பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசுலேயே வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் வர ஆரம்பிச்சிருது அவருக்கு. ஆன்மீக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிடுது. இதை பற்றி சொல்லும்போது முக்கியமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆஸ் அ ஹிப்னோதெரபிஸ்ட், இந்த மாதிரி 8-9 வயதிலே இந்த மாதிரியாக விஷயங்கள் வரக்கூடியது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயம் வரக்கூடியது சாத்தியம் தானே? இது மாதிரி நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப எர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறவியிலேயே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 7-8 வயசில் 8-9 வயசுல எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான அவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். பை நேச்சர் அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது, யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது, இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முற்பிறவியோட தொடர்ச்சியாக தான் இது நடந்திருக்கு. முற்பிறவியோட ஒரு தொடர்ச்சி. ஏன்னா அவங்க பல பிறவிகளாக சில யோக பயிற்சிகள் செய்கிறது மூலமாக இந்த பிறவியில் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்றது தான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தத்வாலே பாபா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா என்னென்னா நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்குமே அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அது வந்து அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கிறதா, மெடிக்கலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயமும், மென்டலி அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா இப்போ அந்த தத்வாலே பாபா அப்படின்னு சொல்கிறது போது பார்க்கும்போது நம்ம வந்து ரமண மகரிஷி கூட அவர் யங் ஏஜில் தான் அவர் போய் குகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நம்ம வந்து சொல்லலாம். நிறைய அது மாதிரியான யோகிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க. இப்போ இவர் வந்து 1890 பிறந்து ஒரு 7-8 வயசுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது அப்போ வந்து பிரிட்டிஷ் காலம், இந்தியாவில் இருந்து அந்த ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கார். மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமோ 3 மாத காலங்களோ என்னமோ தான் இருக்கார். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்துட்டு அங்கேருந்து அவர் வந்து வெளில வந்துடுறாரு. அங்கே இருக்க முடியல, அது மாதிரியான விஷயமாக வெளியில் வந்துட்டு திரும்பியும் வந்து இது மாதிரி இறை தேடல் எல்லா இடத்துலையும் ஹிமாலயாஸில் மற்ற இடத்துலலாம் சுற்றி இறை தேடல்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்து அவருக்கு ஒரு தக்க குரு ஒன்று இவருக்கு வந்து ஒரு ராஜயோகம் என்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அனுகிரகிக்கிறார் அப்படின்ற மாதிரியாகவும், அதற்கு பிறகு வந்து இவருக்கு தானாக நிறைய விஷயங்கள் இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சைலண்ட்டான ஒரு யோகி. ரொம்ப பேசிக்கிட்டு ரொம்ப அது மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவரை பற்றி ஒரு காலத்தில் தவறான விஷயங்கள் கூட பரப்பப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. தவறான விஷயங்கள்னு சொல்கிறது பார்த்தோன்னா நிர்வாண யோகி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவர் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து பார்த்தோன்னா அவருடைய இடுப்பில் வந்து ஒரு அந்த ஜூட்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ் அதுக்கு இந்த சணல் கயிறுலால் திரிக்கப்பட்டிருக்கிற எக்ஸாக்டான கொலோக்கியல் வேர்டு எனக்கு தெரியல, இந்த சணல் கயிறுன்னு சொல்லக்கூடியதில் நம்ம இந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரியான ஒரு விஷயமா ஒரு கோணி மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருப்பார் அவருடைய இடுப்பில். அது மாதிரியான விஷயமா தான் உடம்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஹிமாலயாஸில் இருக்கும்போது அதே மாதிரி சாதாரணமாக உடம்புல எந்த துணியும் இல்லாமல் அந்த இதில் மட்டும் சுற்றிக்கிட்டு அது மாதிரியான விஷயமா போடணும். இப்படி எல்லாமும் சொல்ல ஆரம்பித்தாங்க. பேர் இந்த தத்வாலே அப்படின்னு போடுறது, தத்வாலே அப்படின்றது இந்த வந்து அந்த தத்வாலே அப்படின்றதே வந்து ஜூட்டு தான் குறிக்கிறது தான் தத் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ தத்வாலே பாபா அப்படின்றது அவருடைய இயற்பெயர் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து யாருக்குமே இன்னும் தெரியல. அது மாதிரியான ஒரு விஷயம் அதை இயற்பெயர் அப்படின்ற மாதிரியான பெரிய அதில் வந்து நிறைய மாற்றி ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்டர்நெட்லேயும் ஏகப்பட்டது மாற்றி இந்த மாதிரியான விஷயங்களாக சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இது வந்து கொலை அப்படின்ற மாதிரியான விஷயம் பொறுத்த வரைக்கும் இவர் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் யாரும் வந்து மக்களை ஈர்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் வந்து மக்களை ஈர்த்திருக்கிறார் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற ஒரு சூழ்நிலை
நிலையில் நிறைய மக்கள் வந்து போகிறது எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்கிற மக்கள் வரார்கள். அப்பவும் வந்து இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இமாலயன்ஸ் வரவங்களை விட ஜாஸ்தியாக அப்பொழுது இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் அவருடைய ஆசிரமத்தில், ஆசிரம் இந்த சென்ஸ் ஆசிரம்ன்ற வேர்டு தப்பு, அவருக்கு ஆசிரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு மெயின் டிசைபிள்ஸ்னு பார்த்தோம்னா 1-2 பேர் இருக்காங்க. அந்த டிசைபிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியாக அவருடைய சிஷ்யருடைய சிஷ்யர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குகை இருக்கும், அவருடைய ஃபோட்டோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அங்கே போனாலே மிக பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதாக இன்றும் சொல்லி வருகிறார்கள். அதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமா. ஸோ அப்போ அவர் வந்து கொலை பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த டைமில் அந்த இமாலயன் ரீஜனில் இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இவருக்கு மட்டும் அந்த மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது சில பேர் பார்த்தோம்னா எங்கேயுமே ஒரு சித்தர் அப்படின்றவர் வந்து ஒரு உண்மையான சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் அப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை வேறாக வெளிப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன அவர்களுடைய இயல்பை தவிர வேறாக அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியும் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நம்ம அந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்களை பார்த்திருக்கிறோம். இவரும் வந்து அது மாதிரியான ஒரு விஷயமா தான் சாதாரணமாக இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா மகரிஷி மகேஷ் யோகி எல்லாம் வந்து அவரை வந்து வெளியில் கொண்டு வரார். எப்படி நம்ம சேஷாதி சுவாமிகள் ரமண மகரிஷியை கொண்டு வராரோ இவருக்கும் அவருக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு 30 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும். மகரிஷி மகேஷ் யோகிங்கிறது ஆழ்நிலை தியானம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் கொண்டு வந்தவர் இல்லையா. ஸோ அவர் வந்து இவரை ஓரளவுக்கு வெளியுறவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் வந்து செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய புகழ் ஓங்குகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டு இவரை வந்து கொலை செஞ்சிடறாங்க. இவருக்கு ஒரு நாள் காலையில் எழுந்து அவர் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வெளியில் இறங்கி நடக்கும்பொழுது பின்பக்கமாக சுட்டிருக்காரு. அது சுட்ட நபர் அவரை வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்னா மேபி அந்த கவர்மெண்ட்டில் அவருக்கு ஏதாவது யாராவது நபர்களுக்கு ஏதாவது காரியம் செய்து கொடுத்திருக்கலாம். அவரும் வந்து தன்னை சித்தர் என்று இப்போ இந்த மாதிரியான சித்த புருஷர்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படின்ற சமயத்திலேயே வந்து பார்த்தோம்னா போலி சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போலி சாமியார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் வெளிப்படுத்திக் கொள்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக அந்த நபர் இருந்து நம்மகிட்ட வரமாட்டேன்றாருன்னு சுட்டிருக்காரு. சுட்டுட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு சேம் டே இதாகிடுச்சு. அதுலேயே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முதல்லையே இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சுட்டு இறப்பேன் அப்படின்ற மாதிரி 1974 டிசம்பர் மாதம் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அவர் வந்து இறந்துடுறார். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இதுதான் அவரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து அந்த கைதாகக்கூடிய நபரும் வந்து 1 இயர்லேயே அவர் வெளியில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பெரிய அளவில் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கல. ஏன்னா இவர் அந்த மாதிரியான ஒரு நபர்களாக கூட்டம் சேர்க்கவோ அது மாதிரியான ஒரு நபராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவோ ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணிக்கிறதுன்னு அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருந்தாங்க. பட் ஆனால் இவர் அப்படி செஞ்சுக்கல. இவர் வந்து சாதாரணமாகவே வந்து புலிகளோட விளையாடுறது, பெரிய கோப்ராவோட எல்லாம் விளையாடுறது, மலைப்பாம்பெல்லாம் வச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயமா அதெல்லாம் பெட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்ய ஆரம்பிச்சு. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து யோகிகளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவருக்கு வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த கோப்ரா அதுதான் வந்து ஒரு பாதுகாப்பாகவே இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆமாம். ஸோ அதுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? அவருக்கு ரெகுலராக அவரை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி. அது இமாலயன் ரீஜியன்லாம் நமக்கு கேட்கவே வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இமாலய இடங்களிலே அந்த புலிகளாகட்டும், புலி கூட அந்த மாதிரி வருகிறது, அவருக்கு அந்த மாதிரி வந்து போகும் அப்படின்ற மாதிரி அவர் பெட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவாங்க. அந்த கோப்ரா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவர் உடல்லையே சுற்றி இருந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கூட கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டெய்லி அவர்கிட்ட வந்து பால் குடிக்குமா, அதுவே வந்து விரும்பி அவர் பால் கொஞ்சம் வைப்பார், குடிப்போம் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இந்த கோப்ராவோட நேச்சர் பால் குடிக்குமா, உண்மையில் பாம்புகள் பால் குடிக்குமா அப்படின்னு பார்த்தா பாம்புகள் வந்து தானாக விரும்பி போய் பால் குடிக்காது. பாம்புகளுக்கு அந்த பால் குடிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நேச்சுரல் ஹேபிட்டே கிடையாது. நம்ம வந்து புத்தில் பால விடுறதுனால பாம்பு வெளியில் தான் போகுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்காது. அது வந்து நேச்சுரல் ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து இருக்காது. கோப்ராவும் அதே மாதிரி தான். ஆனால் சில யோகிகளிடத்திலே சில விஷயங்கள் அது தானாக நடக்கக்கூடும். இது மாதிரியாக நடந்ததை அவருடைய இம்மிடியட் டிசைபிள் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்துட்டு அது மாதிரி வழியாக பழகி வந்திருக்கிற விஷயம் தான் இந்த ஒரு விஷயம். அவரோட ஃபோட்டோஸ் ரொம்ப லிமிட்டட் ஃபோட்டோஸ் தான் வந்து அவைலபிளாகவே இருந்திருக்கு. அது மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ இந்த ஒரு யோகிகள் நினைத்தால் அவர்கள் எந்த ஒரு இடத்திலே இருந்தாலும் நம்ம வந்து என்ன ஒரு விஷயங்கள் வேணாலும் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் தான். அதாவது சில பேர் வந்து இந்த சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சித்துக்களை செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும், சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் மாறி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரியாக ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா
இவர் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணினார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இன்னும் அவருடைய அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவருடைய அந்த ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரியான எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இன்னும் அவருடைய டிசைப்பிள்ஸ் இந்த மாதிரி வழியாக காதால் கேட்டு வந்தவர்கள் அவரோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு சில விஷயங்களை கேட்டாலே உடனடியாக கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சாய்பாபாவை வழிபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மதர் இருக்காங்க இல்லையா, நம்ம பாண்டிச்சேரியில் மதர், அவங்கள வழிபடக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதரோட கண்ணெல்லாம் கூட வாசலில் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயமாக அரவிந்தர் அவரெல்லாம் வந்து நிறைய இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரியான இல்லாமல் அவர் மாஸ்டர்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஒரு மதர் ஆகட்டும் ஒரு அரவிந்தர் ஆகட்டும் இவர்கள்லாம் ஒரு மாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு மிஸ்டிக் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது அவர்கள் செய்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், வேதங்களை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அரவிந்தர் கொடுத்ததெல்லாம் ஏகப்பட்டது. அதெல்லாம் படித்து தெளிஞ்சோம்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு. அரவிந்தர் படித்தாலே நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு நிலைக்கு போய்விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு நல்லாவே சொல்ல முடியும். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடியவர்களை எப்படி வைத்து வழிபடுகிறார்களோ அந்த ஒரு 150 இயர்ஸ் க்ளோஸ் டு 150 இயர்ஸ் ஓல்டு பீரியடில் இருந்திருக்கிறவரை வந்து நாம் வந்து வைத்து வழிபடும் பொழுது உடனடியாக அந்த விஷயங்கள் கிடைக்கிறது. அவரோட அந்த கேவுக்கு பக்கத்தில் போனாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய கண்டிப்பான முறையில். இப்போ அவரோட ஒரு விஷயத்தில் ஏன்னா வேறு சில விஷயங்கள் இருக்கிறது, அது போய் பார்க்கும்பொழுது இவரோடையும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்து நீண்ட நாட்களாகவே இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த அவருடைய கேவுக்கு போனாலுமே இன்னும் ஒரு சில எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றாங்க. அப்போ அங்கே இன்னும் வேறு ஏதாவது ஒருவேளை ஏதாவது உள்ளுக்குள்ளார சில விஷயங்கள் இருக்கா, அது ஒரு ரகசியம் மாதிரி இன்னும் பாதுகாக்கப்படுதா, ஒரு ஏன்ஷியன்ட் யோகிக் சீக்ரெட்ஸ் மாதிரியோ இல்லாட்டி வேறு ஏதாவது எனர்ஜி சோர்ஸ் மாதிரி அங்கே ஏதாவது இருக்குமா? அவர் வந்து அங்கேயே தவம் செய்துட்டு இருந்த மாதிரியான விஷயமாக தான், ரொம்ப காலங்களாக தவம் செய்து கொண்டிருந்த மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறார்கள். அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் பொதுவாக எனக்கு தெரிந்து என்னால் கண்கூடாக என்னால் உணர முடிந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஓஷோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியாக யோகிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு பிருந்தாவனமாக, அதாவது வந்து பார்த்தோம்னா ஜீவசமாதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக, ஜீவசமாதி அப்படின்னா ஜீவன் போனதற்கு அப்புறம் சமாதியை எழுப்பிய விஷயத்தை நாம் ஜீவசமாதி என்று சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா அது ஏன் அப்படி ஜீவசமாதின்னு சொல்கிறோம்னா அந்த ஜீவன் அங்கே தான் இருக்குது, உடலை விட்டு தான் போயிருக்கிறது, ஜீவன் அதுக்குள்ளே அங்கே தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஜீவசமாதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி அவர் ஓஷோன்னு சொல்லும்பொழுது இந்த என்னுடைய இடத்திலே நான் இவ்வளவு காலங்கள் உயிர்ப்புடன் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிவிட்டு போனார். அந்த உயிர்ப்பை வந்து இன்னும் அவரோட பூனை ஆசிரமில் போனோம்னா நம்ம வந்து உணர முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அவர் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டவர் தானே. ஓஷோவை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் துப்பாக்கியால் சொல்லப்பட்டவருங்கிற மாதிரி ஓஷோ வந்து பார்த்தோம்னா ஸ்லோ பாய்சன் வச்சு கொல்லப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது மாதிரி வந்து நம்ம இங்கே சக்கரையம்மான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருவான்மையூரில் இருக்கக்கூடிய சக்கரையம்மா அவங்க பார்த்தோம்னா என்னுடைய ஜீவசமாதி இங்கே பண்ணுங்க, 100 வருடம் கழித்து நான் வந்து வெளியுலகுக்கு தெரிய வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அம்மாவோட டிசைப்பிள் வந்து பார்த்தோம்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காமிச்சிட்டாங்களாம். அப்போல்லாம் காடாக இருக்குமா. இப்போ இந்த பெசநகர் அந்த ஏரியா, திருவான்மியூர் பெசநகர் ஏரியாலாம் அந்த டைமில் பயங்கர இந்த காடாக இருக்குமா. அந்த மூங்கில் காடு சொல்லுவோம் இல்லையா, மூங்கில் காடோ இப்போ இந்த ஈசிஆர் சைடெலாம் ஃபுல்லாக ஒரு காடு, ஒரு மாதிரியான காடு இருக்குது, அந்த மாதிரியான காடுகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க முதல்லையே, இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அப்போ வந்து அவர் வந்து ஏதோ சொல்கிறாங்க, எல்லாரும் அது முடிந்த உடனே அப்படி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஷி வாஸ் அட் த டைம் ஷி வாஸ் ஒன்லி 47 இயர்ஸ் ஓல்டு, வெறும் 47 வயசில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக முக்தி அடைந்து விட்டார். இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்க 100 வருஷம் கழிச்சு இப்போ வெளியில் வந்திருக்காங்க. இப்போ சக்கரையம்மாவை பற்றி எல்லாருக்குமே நபர்களுக்கும் நாம கூட நம்மளுடைய இதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அவர் பறக்கும் சித்தர் அப்படிங்கிறத பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணது அவர் இருந்த காலத்தில் பார்த்தவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா பேப்பரில் போட்டு வந்திருக்கிற பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட ஆசிரமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு அவங்களோட நம்ம வந்து போனோம்னா உடனடியாகவே நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சென்னைக்குள்ளேயே இருக்குது, டவுனுக்குள்ளேயே இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஒரு சில சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமோ அல்லது குறிப்பிட்ட காலம் கழித்தோ அவர்கள் வந்து வெளிப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு உண்மை அப்படின்றது அவர்களுக்கே தெரிந்த உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சித்தலோகத்திற்கே தெரிந்த ஒரு உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அது மாதிரி இருக்கும்பொழுது இப்போ அந்த இடத்துல இவர் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, நான் இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. இவர் கூட இருக்கிறவர்கள்கிட்ட தான் உணர்த்தி இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மகாபெரியவா மாதிரி, மகாபெரியவா என்றைக்குமே வந்து அவர் நான் இப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமோ எதுவுமே அவர் சொன்னது கிடையாது. சாதாரணமாக அவர் வந்து நிறைய சித்துக்களை அவர்கள் வந்து செய்துவிட்டு போயிட்டார். அதுபோல் அவர் வந்து இது மாதிரியான விஷயங்களாக
நிறைய விஷயங்கள் நிகழ்த்தி இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம யாராவது ஒரு இடத்துல வரும்போது, இப்போ நீங்கள் கூட நம்மளுடைய அந்த ஹோம் ஆஃபீஸ் வரும்போது உள்ள நுழையும் போதே அந்த வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயம். இப்போ சிவசதீஷ் வந்திருந்தார், அவர் கூட அங்கே உள்ள வந்தோடனே சொன்னார், சிவசதீஷ் வந்து உள்ள வந்தோடனே இங்கே உள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப பயங்கர ஃபீலாக இருக்கு அப்படின்றாரு. இங்கே வரும்போதே ஆஃபீஸில் வரும்போதே அப்படி தான் சொன்னார். அங்கே வரும்பொழுதும் வந்து அது மாதிரி ரொம்ப இதாக இருக்கு, என்னால் பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது சாதாரணமாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அவங்க கிட்டலாம் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி பண்ணுவோம்? இப்போ இப்போ புத்தரை பற்றி கூட நீங்கள் கூட புத்தருக்கு ஒரு தீட்சை எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த புத்தரெல்லாம் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வருவதற்கு முன்பே அவரோட ஆறாவுடைய பவர்னால அந்த ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிருஷ்ணரை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி புத்தரையும் சொல்றாங்க. ஸோ அப்போ புத்தரும் வந்து அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும்பொழுதே அத்தனை மக்களுக்கும் அவ்வளோ ஒரு குஷி வந்துவிடும். அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். இவங்க அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வரதுன்னு தெரியாது. இப்போ நம்ம வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் இவர் இங்கே வந்துட்டு இருக்காருன்னு, அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தானாக அந்த சந்தோஷம் அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னார்கள். அப்போ அந்த மாதிரியாக அவர் அவ்வளவு காலங்கள் அங்கே வந்து அவர் மெடிடேட் பண்ணியிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்றது இருக்கும். தன்னுடைய இறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து அவர் வந்து முன்கூட்டியே இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நான் இறப்பேன், இப்படி சுடப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. இறந்து போவோம்னு சொல்றதில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்னுடைய தாயுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவர்கள் வந்து பார்த்தோம்னா சாய்பாபா பக்தி. அதை தவிரவும் வந்து பார்த்தோம்னா அதிக ஆன்மீக அனுபவம் இருக்கிறவன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாவுக்கு சிறு வயதிலேயே அவங்க வந்து காலம் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமா அப்படி சொல்லி கேள்விதான் எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர்கள் இறப்பதற்கு 2 நாட்கள் முன்னதாகவே விஷயத்தை எல்லாம் சொல்லி, இதிலிருந்து இந்த டைமுக்குள்ளே இறந்து விடுவேன், 3 குழந்தைகள் எப்பொழுது இருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அதாவது என்னுடைய தாத்தாவுடைய வாழ்க்கையில் அடுத்த என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே என்னுடைய விஷயம் நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போனோம். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும்போது பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இல்லையா? நமக்கு ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டைமில் நம்ம வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்குங்கும்போது அது வந்து இன்னும் நமக்கு ஒரு இதான விஷயமா தான் இருக்கும். அது மாதிரியாக இப்போ அவர்கள்லாம் சாதாரண மனிதர் தான். அவர்கள்லாம் அவங்க வந்து பாட்டியெல்லாம் அவங்க வந்து எதுவும் வெளியில் யாருக்காவது 4 பேருக்கு ஏதோ சொல்கிறதோ இல்லை ஏதாவது விஷயங்களை வெளியில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணலை. அவங்க சாதாரணமாக இருந்திருக்கிறார்கள், பக்தியுடன் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்திலே அவர்களுக்கு கடவுள் சொல்லி முன்னால் சொன்னாங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரெகுலராக அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க ஃபுல்லாக ஏதாவது இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்லாம் சொல்லிக்கிட்டு இந்த இன்சிடென்ட் டெத் இன்சிடென்ட் மட்டும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு கூட சொல்லக்கூடாது. அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த விஷயத்தை ஒரு 2 நாட்கள் முன்னதாக இந்த டைமில் இந்த மாதிரி ஆகிடும், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போது அது சாதாரணமான மனிதர்களுக்கே இது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது இது மாதிரியான மிகப்பெரிய யோகிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு பவர் வந்து கண்டிப்பாக அந்த அவருடைய இதில் இருக்க தான் இருக்கும். சரி சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி சுடப்பட்டு இறப்போம் அப்படின்றது. ப்ரெடிக்ட் பண்ண அந்த விஷயத்தை ஏன் அவர் தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யலையா? இப்போ நீங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கேன்சர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி வரும்போது புழுக்கள் மேலே போகுமா, உடலில் வந்து பார்த்தோம்னா புழுக்கள் போகுமா. அந்த புழுக்கள் அப்படியே இறங்கி கீழே அப்படி போகும்பொழுது அதை எடுத்து அதிலே விட்டு போகிறான். ஏன்னு கேட்டால் அதுக்குடைய உணவு வந்து இந்த உடல் தான், அப்படிதான் அதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கர்மா எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னுடைய கர்மா எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ என்னுடைய கர்மாவை நான் கழித்துத்தான் ஆக வேண்டும், அந்த புழுவுடைய கர்மாவையும் அந்த புழு கழித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக சொன்னாங்களாம். ஸோ அப்போ வந்து இது மாதிரியான சித்த புருஷர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவர்களுக்கு இதுதான் இந்த விஷயத்தில் இப்படி பிறப்பெடுத்து இந்த பிறப்பினுடைய அர்த்தத்தை தேடித்தானே அவங்க போகிறாங்க. ஒரு 8 வயசுல 9 வயசுலாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுடைய ஒரு தேடல் எவ்வளவு பெரிய தேடலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த தேடல்களை இப்போ நோக்கி போகும்போது கண்டிப்பான முறையிலேயே இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும். அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம அந்த ஜீவ சமாதிக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டோமே அது மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது அவருடைய உடல் தான் வெளியிலே போகிறது, அவருடைய ஜீவனானது அங்கேயே தான் இருக்க போகிறது. அதை வந்து அவ்வளவுதான். அது முக்தி அடைவதற்கு அதை தடுப்பதற்கோ அது வேறு ஏதாவது அவரால் செய்ய முடியாததுங்கிறதெல்லாம் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை சாதித்து காட்டியிருக்காரு.
எவ்வளோ விஷயம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அது மாதிரியாக செய்யும்போது அவர் சாதாரண மனிதனாகி விட போகிறார். அது மாதிரி இல்லாமல் அவர் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தான் அவருக்கு வந்து அந்த ஒரு எண்ட் ஆஃப் தி பர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சில பேர் நிறைய கஷ்டப்படும் பொழுது மகாபெரியவரோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இதில் பேசி ஆகணும். யாராவது வந்து பார்த்தோம்னா மிக அதிகமாக மிகுந்த ஒரு தொல்லையிலும் துன்பத்திலையும் ஒரு புத்திரசோகம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவங்க வந்து அப்போ சொல்கிறாராம், உன்னுடைய பிள்ளைக்கும் கர்மா தீர்ந்து விட்டது, இனி அடுத்த ஜென்மம் இல்லை. இது மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவித்ததுனால உங்களுக்கும் அடுத்த ஜென்மா இல்லை அப்படின்ற மாதிரி அது மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த இனிமேல் நமக்கு ஜென்மா, ஏன்னா திரும்ப அதை தடுத்து நிறுத்தும்போது அந்த ஜென்மா திரும்ப அந்த ஒரு லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஜென்மத்தில் அவர் என்னவான ஒரு விஷயமாக பிறக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லை. இனிமேல் நாம் வந்து உலகிற்கு என்ன விஷயமோ அதை செய்ய வேண்டும் அப்படின்றது. இப்போ நீங்கள் அந்த அவருடைய அந்த ஒரு அந்த இதில் வந்து சமாதியில் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது வேறொரு விஷயத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த ரேக்கி ஹீலர் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்க இல்லையா. நம்ம பிராணிக் ஹீலர் பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசுவோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இருந்த இடத்துலையே அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் சாதிக்கிறார்கள் அல்லவா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அவங்க சில விஷயங்களை அவர்கள் வந்து கற்றுணர்ந்து அதை செய்கிறாங்க இல்லையா. அந்த எனர்ஜிஸ் என்னன்றது கற்றுணர்ந்து அவர்கள் செய்கிறார்கள். ஸோ அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஹீலர்ஸ், ரேக்கி ஹீலர்ஸ், பிராணிக் ஹீலர்ஸ், நிறைய ஹீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் பர்சன்ஸ் அந்த ஒரு ஹீலர்ஸாக அவர்கள் மாறி அவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை எனர்ஜியை பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு லெங்க்த்தில் இருக்கும்போது, இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ரேக்கி ஹீலர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோம்னா யூஎஸில் செஞ்சுருக்கேன், ஆஃப்ரிக்காவில் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஜென்யூனாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு இடத்திற்கு அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்களுடைய வீச்சு இருக்கும் இல்லையா, அவர்களுடைய கதிர்வீச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புத்தருடைய இது உதாரணம் சொன்னீங்க. அவர் சொல்லுவாங்க ஒரு 45 கிலோமீட்டருக்கு அவருடைய ஆரா வந்து ஸ்ப்ரெட் 45. ஆமாம். ஸோ அவருடைய காட்டில் வந்து புலியும் மானுமே கூட வந்து அந்த அதாவது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொன்னால் புலியும் மானும் ஒரே ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது என்ன பர்பஸ் அப்படின்னா அவருடைய ஆறாக்குள்ளார இருக்கும்போது வயலன்ஸுன்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்குது, சாத்விக்காக இருக்கும். ஆமாம், மைண்ட் அவ்வளோ சாத்விக்காக இருக்கும் அப்படின்றதுக்கு இது சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இந்த ஹீலர்ஸ் எல்லாமே வந்து மெயினாக அந்த ஆறாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பயிற்சிகள் செய்கிறது உண்டு. ஹீலிங் மூலமாக அந்த ஆறாவை கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இப்போ நம்ம ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் நிறைய ஹீலர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய மிராக்கிள்ஸ் அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தெரியும். ஏன்னா ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க அது பண்ணதே கிடையாது. முதல் முறையாக ஹீலிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஹீலிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பாபாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கேயும் போய் கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணி கற்றுக்கவே இல்லை. நம்ம வந்து இப்போலாம் வந்து ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா வந்துட்டு இருக்கு. சர்வசாதாரணமாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டா ஹீலர்ன்ற மாதிரி நிறையா விஷயங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோகின்றதுக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தத்வாலை பாபாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு சில பாபாக்கள், யோகிகள் இவங்க எல்லாமே வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க? உங்களுடைய கருத்து என்ன? மிராக்கிள்ஸ் வந்து த்ரூ அவங்களுக்கு அந்த விதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம முதல்ல பேசின மாதிரி தான் நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அந்த விதிக்கப்பட்ட விஷயம், சில விஷயங்கள் வந்து அவர்கள் தொடர்ந்து அதை அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி, ப்ராக்டிஸ்னால் யாரும் சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ரமணருக்கு வந்து பார்த்தோன்னா தானாக தோணிது, அவர் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தார், குகையில் காலங்காலமாக உட்காந்துட்டு இருந்தார். அவரை வந்து எப்படி வெளியில் வேறு வைக்கிறதுன்னு தெரியல. அவர் அப்புறம் சேஷாதிரி சுவாமிகள் அவரை வந்து வலுக்கட்டாயமாக வெளியில் கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். அதுபோல தான் வந்து இந்த நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மணிக்கணக்கிலே அவர்களுடைய தபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், தன்னுள்ளே பார்ப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காலங்காலமாக அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும், தத்வாலை பாபாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு குருவும் அமைந்திருக்கிறார். அந்த குருவும் அவரும் வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து சக்கரையம்மாவை சொல்லும் போதே அவங்களுக்குமே வந்து ஸ்ரீசக்கர உபாசனை அவர் வேறொரு குரு ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும், அவர்கள் வந்து அஷ்டமா சித்திகளையும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான் அந்த அஷ்டமா சித்திகளில் தான் அவர்கள் அந்த பறக்கும் கலையை உணர்ந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிய வருது. பொதுவாகவே இது மாதிரியாக சித்தர்கள் எல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது, அதாவது
இப்பொழுது இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா எல்லாரையுமே நம்ம வந்து சித்தர், அதாவது கொஞ்சம் தாடி எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருந்தாலே அவங்க சித்தர், கொஞ்சம் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் சித்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ஒரு சில டிவிக்களாலும் சரி யூடியூப்ல இந்த மாதிரியான விஷயங்களாக எல்லாரையுமே அது மாதிரியான விஷயங்களாக சொல்லிவிட்டார்கள். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கே தெரியாது நம்ம யாரு அப்படின்னு. அந்த தான் யார் என்று தனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே பித்தனாக இருப்பவர்களை சித்தனாக சித்தரித்து கொண்டு செய்யக்கூடிய நபர்களாக தான் இப்பொழுது நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க அதில் கொஞ்சம் காசு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாமும் தெரியும். இவங்க இப்போ என்ன ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா அவர்களுடைய பெயரெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். அது வந்து ஒரு சில பேருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க குழப்பில் கை வச்ச மாதிரியான ஒரு விஷயமாகவும் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடத்துல இப்போ இவர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த சாதனைகளிலே மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தீஸ் பீப்புள் ஆர் ஃபியூ ஆல்ரெடி காட் ஹஸ் செலக்டட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இறைவனால் வந்து செலக்ட் செஞ்சு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவர்களால் இத்தனை விஷயங்களுமே செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இப்போ இவரை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து மக்கள் அதிகமாக ஒரு நாடுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளமை. நம்ம ரிவர்ஸ் ஏஜிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ மெடிக்கல் சயின்ஸே வந்து ரிவர்ஸ் ஏஜிங்கான வந்துருச்சு. ஆமாம். ஸோ ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துலையும் வந்து ஏஜ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து ரிவர்ஸ் ஏஜிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இவர் திகழ்ந்திருக்காரு. 80 வயசுலேயே ஒரு 30 வயசு ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் இன்னி வரைக்கும் அது யாருமே நம்பலை. அவரோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டு அவர் இறக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அந்த டைமில் அவருக்கு வந்து 84 இயர்ஸ், அவருக்கு 84 and or 85. ஆனால் பார்த்தோன்னா 30 வயசில் ஏதோ வந்து அந்த அவர் வெறும் அந்த ஒரு சின்ன ஒரு ஆடை தான் அணிந்திருப்பார் அப்படின்றதுனால அவரோட உடம்பெல்லாம் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா கட்டுடலாக வச்சுட்டு ஏதோ பாடி பில்டிங்கில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தார்கள் இவர்கள். இதுதான் நம்ம வந்து இதை நாம் சொல்லும்போது பார்த்தோம்னா நீங்கள் அதை பற்றி தான் கேட்க வரீங்க நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த காயகல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறது, அதாவது உடம்பை வந்து வஜ்ரதேகமாக்குவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக. இதில் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம தலைவர்களே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்போ வந்து தங்க பஸ்பம் சாப்பிட்டாரு அதனால தான் அவர் அப்படி இருக்காரு, பல மின்னினார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது மாதிரியான காயகல்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒரு தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு வளரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஹிமாலயாஸில் வளருமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஹிமாலயாஸில் அந்த மாதிரியான ஏரியாஸில் வளரக்கூடிய ஒரு சில மூலிகைகளாகட்டும் ஒரு சில விஷயங்களாகட்டும் அது இங்கே தமிழ்நாட்டிலையும் அல்லது வேறு பிரதேசங்களிலே, வேறு தமிழ்நாடுன்னு கிடையாது, அது கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் அல்லது கர்நாடகா ஆகட்டும் அல்லது வேற எங்கேயாவது மத்திய பிரதேசம் அந்த மாதிரியான ஒரு ஏரியாவாகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் அங்கெல்லாமும் வளருமா அப்படின்றது வந்து எனக்கு இது வரைக்கும் வளராது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தான். ஏன்னா நம்மளும் வந்து நிறைய மூலிகைகளோட தொடர்பு வைத்து நம்ம நிறைய மூலிகைகளை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். ஸோ அது மாதிரியான விஷயங்களாக பார்க்கும்போது அது மாதிரியாக வளராது அப்படின்ற மாதிரியான தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப பொட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சஞ்சீவி மூலிகை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஞ்சநேயர் அது மாதிரியான விஷயமாக தான் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ இன்னும் வந்து அது மாதிரியான ஒரு மூலிகைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சில மூலிகைகள் தன்னை வெளிக்காட்டாது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவுமே வந்து இருக்கிறது. தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டாது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூலிகைகள் இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கூகுள்லேயே இருக்குது, இப்போ விக்கிபீடியாவில் கூட இருக்குது. ஒரு சில இது வந்து செடிகளோ அல்லது மரங்களோ எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த தாவர உண்ணிகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக தாவர உண்ணிகளாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தோம்னா மனிதர்களை கூட வந்து பிடிச்சு அமர்த்திடுறது அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து பார்த்தோம்னா ரத்தத்தை உறிந்தக்கூடியது அப்படின்ற மாதிரி. ரத்தத்தை உரியறது அப்படின்றது நானே வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அது பொட்டானிக்கல் நேம் மறந்துட்டேன். ஸோ அப்போ அது மாதிரியெல்லாம் இருக்குது. பட் ஆனால் மனுஷங்க அது உள்ளெல்லாம் முழுங்கிக்குமான்லாம் எனக்கு தெரியல. அது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல. அது மாதிரி பண்ணல. அது மாதிரி இருக்கக்கூடிய போது இந்த மாதிரியாக ஒரு இறை தேடலுக்கும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அலைந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து ஹியூட் கம் அக்ராஸ் நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயமாக அவர் வந்து அது மாதிரியாக பர்டிகுலராக அவர் என்ன விஷயத்தை அவர் வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அவர் என்ன விஷயத்தை அவர் வந்து எதை கையாண்டார், அது யாருக்காவது வந்து பொதுவாக ஒரு இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் மெடிசன் அப்படின்னு மகேஷ் யோகி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டார், இந்த விஷயம் இப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இவர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கல. கூட இருந்த ஒரு சில பேரை மட்டுமே வந்து அவர்கள் கூடயே இருந்து அது மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்வது, உன்னை உனக்குள் இருப்பதை உணர் அப்படின்னு, நீதான் அது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீதான் அது, அதுதான் நீ. ஆமாம், அது மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு போயிட்டார். தத்துவமசி சொல்லியாச்சு.
அது மாதிரியான விஷயமாக தான் அவர் வந்து மகரிஷி மகேஷ் யோகி வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வெளியில் கொண்டு வராரு. இவர் வெளியில் கொண்டு வந்துட்டு ஒரு டிஸ்கோர்ஸ் நடக்குது, ஒரு டிஸ்கோர்ஸ் எல்லாம் நடக்கிறது. அது மாதிரியான விஷயத்தில் கேட்கும்போது கூட இந்த வார்த்தையை தான் அவர் சொல்கிறார். அதாவது இந்த நீ தான் அது நீ உனக்குள்ள இருப்பதை நீ உணர்வது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்கிறாரே தவிர பர்டிகுலர் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்கறதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சரணாகதி. சரணாகதி மட்டுமே டெக்னிக். ஷார்ட்கட் டெக்னிக் இருக்கான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவருடைய கேள்வி பதில் இன்னும் இருக்கு. ஷார்ட்கட் டெக்னிக் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நமக்கு வந்து இந்த ஒரு நிலையை நான் அடைய வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்கா அப்படின்னு. அப்போ இந்த ஷார்ட்கட் டெக்னிக் அப்படின்ற விஷயத்திற்கு சரணாகதி, சரண்டரிங். அப்போ அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? அது இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த சரண்டரிங் விஷயங்களையும் வந்து பார்த்தோன்னா எவ்வளவோ ரூபமாக பல்வேறு ரூபம் எடுத்து அந்த இப்போ ஜேர்னலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கிராட்டிடியூட் ரைட்டிங், அப்படி எவ்வளவோ விஷயம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாச்சு. அந்த சரண்டரிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அந்த டைமில் சொன்ன பலருள் இவரும் ஒருவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் வந்து கற்றுணர்ந்து அது மாதிரியான விஷயமா அவர் உடம்பை வந்து அவர் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியல எதனால அவர் வந்து இந்த அளவுக்கு இப்படி வந்து பார்த்தோன்னா 85 வயசுல இருக்கிறவர் பார்த்தோன்னா 30 வயசு பையன் மாதிரி இருக்காரு அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 20 வயசுல இருக்கும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு அரௌண்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஒரு நல்ல மெச்சூர்டு ஒரு லுக் இருக்கும். மெச்சூர்டு லுக் இந்த சென்ஸ் உடம்பு வந்து நல்லா வளர்ந்த உடம்பா இருக்கும். அப்பவே நல்லா திடகாத்திரமாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 வயசுலேயே வந்து 50-55 வயசு மாதிரி அந்த அளவுக்கு வயசானவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் வருது. உணவு இல்லையா? உணவுனாலேயே தானே நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து மனித இனமே அழிந்து போகுது அப்படின்றது உணவுனால தானே. அது மாதிரியான ஒரு விஷயமாக தான். ஸோ அதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மூலிகைகள் பற்றிலாம் சொன்னீங்க. நான் வந்து ஒரு வர்ம ஆசான் ஒருத்தரை பார்த்துருந்தேன். அவரோட ரொம்ப நேரம் நிறைய பேசியிருந்தேன். ஃபைனலாக வந்து அவர் ஒரு சின்ன ஒரு இலையை ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப காஞ்சு போன ஒரு இலை. இது நீ வச்சுக்கோ, வீட்டில் போயிட்டு தண்ணியில் போட்டு அடுத்த நாள் பாரு அப்படின்னாரு. சரி, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை தண்ணியில் போட்டேன். ரொம்ப காஞ்சு போன இலை உதிர்ந்துருன்ற மாதிரி இருக்குது. தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். அடுத்த நாள் பார்க்கும்போது புது இலையாக மாறிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மாறி இருந்தது. அதுக்கப்புறமா திருப்பி கேட்கும்போது இது எத்தனை தடவை வேணாலும் நீ தண்ணியில் போட்டு எடுத்தாலுமே கூட வந்து காஞ்சு போகும், திருப்பி புதுசாக வந்துடும் அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் சும்மா விட்டோன்னா மறுபடியும் காஞ்சு போயிடுச்சு. காஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் ஒரு நாள் வச்சுருந்தா மறுபடியும் புது இலை மாதிரி மாறிடுச்சு. அது பூட்டின்ற மாதிரி என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூலிகைகள்லாம் வந்து நம்ம சித்தர்களும் சரி, வடநாட்டு சித்தர்கள் பாபாக்கள் இவங்களும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றதும் படிச்சிருக்கோம். இப்போது இவங்க மாதிரி ஆட்கள் இந்த யோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள்லாம் பெருசாக எதுவும் பயன்படுத்துறது இல்லைன்றதை நான் படிச்சிருக்கேன். இப்போ வேதாத்ரி மகரிஷி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த காயக்கல்பம்ன்றது வெறும் உடற்பயிற்சிகள், அந்த யோக பயிற்சிகள் மூலமாகவே முழுக்க ஒரு இளமையை திருப்பி கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போது இந்த தத்வாலய பாபான்றது ஒரு லிவிங் ப்ரூஃப் மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு மனுஷன் நினச்சா இந்த ஒரு சில யோக பயிற்சிகள் மூலமாக உடலையே வந்து மாற்றி அமைக்க முடியும், அப்படின்றதும் பார்க்கணும். இப்போ மூலிகைனா பர்டிகுலராக ஒரு மூலிகைகளாக எடுத்து ஒரு யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற விஷயங்களும் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது இறை தேடல் முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயத்திலேயே அவர் வந்து அதெல்லாம் சாதித்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு. நம்ம பர்டிகுலராக எடுத்து நம்ம ஜிமிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த நிலையை விட அவர் வேற ஒரு பெரிய நிலையில் நடந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்போ இன்னமும் வந்து இந்த மாதிரியான யோக பயிற்சிகள், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமாக மனிதர்களால் அவங்களுடைய அந்த பயாலஜி வந்து ரீஇன்ஜினியர் பண்ண முடியுமா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா? அது பாசிபிள் தானா? இருக்கிறார்கள், அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ இது நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து காமிச்சிடலாம். இப்போ இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா தண்ணியில் போடுறதுன்னு சொல்லிட்டு, நான் இப்போ கொடுக்குறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வீட்டில் போய். இதுவும் அதே மாதிரியான இமாலயஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது மாதிரியான பல்வேறு விதமான மூலிகைகள் வைத்து நம்ம சில விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மலர்ந்துடும், திரும்பியும் வந்து பச்சை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு காஞ்ச நிலையில் அடைஞ்சிடும். எவ்வளவு காலங்களுக்கு இது வந்து இருக்கிறதோ அது அந்த அவ்வளோ காலங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயமா இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சது. இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சஞ்சீவினி அப்படின்ற மாதிரி, சஞ்சீவினா நம்ம வந்து இமாலயாஸில் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த சஞ்சீவினி இல்லை, அதற்கு இணையானது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சஞ்சீவினி, இந்த சஞ்சீவினி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லாவித வித்தைகளையும் செய்யும். அதாவது வித்தைகள் செய்யும்னா நம்ம நினைத்ததை நிறைவேற்றும், நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ வித்தைகளை நிறைவேற்றும் எல்லாமே நம்ம சித்த பெருமக்கள் சொல்லி வைத்தார்கள். அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய சாமானியர்களின் கையில் எந்த ஒரு ப்ராக்டிசஸும் இல்லாதவர்கள்
அவர்களுடைய கையிலே போனால் அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியுமான்றது நமக்கு தெரியாது. அட் த சேம் டைம் நம்மளால் கண்டிப்பான முறையில் அவர்கள் வந்து அவங்க நல்ல விஷயங்கள் என்ன ஒரு தேவையான விஷயங்கள் நியாயமான விஷயங்களை நினைக்கிறார்களோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் நிறைய பேருக்கு அது மாதிரியான விஷயமா கொடுத்தும் இருக்கேன், அதை நான் பார்த்தும் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயம் இப்போ நீங்கள் இது மாதிரியான ஒரு திரும்பும் இளமை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நடக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டீங்க இல்லையா? யோக பயிற்சியின் மூலமாக கண்டிப்பான முறையிலே நடக்கும். யோக பயிற்சியின் மூலமாக நடக்காத விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே முடியாது. நிறைய யோக பயிற்சியின் மூலமாக இப்போ ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தலைக்கு வந்து டை அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிளாக எளிதாக எல்லாருக்கும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தோம்னா நம்ம சிவகுமார் இருக்கார் இல்லையா, ஆக்டர் சிவகுமார், அவரை பார்த்தோம்னா ரீசெண்டாக நான் வந்து கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன் ஃப்ளைட்டில். அப்போ அவர் தான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் தனியாக தான் வந்திருந்தார். ஏதோ கையில் ஏதோ சின்னதாக ஏதோ பேப்பர் மாதிரி வச்சிருந்தாரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி நடந்து போயிட்டார். ஸோ அவர் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு சில ஹோட்டல்ஸில் போகும்போது பார்க்குறது ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு இடத்துல போகும்போது சாதாரணமாக அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கேன். அவரோட ஒரு புக் ரிலீஸில் நான் வந்து அவர் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் லாங் பேக், அந்த புக் ரிலீஸ் சந்திச்சதெல்லாம் லாங் பேக், ரொம்ப லாங் பேக். இப்பொழுது அதே மாதிரி தான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. கருப்படிச்சா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இளமையாயிடுவாங்களான்னா மேபி தோற்றத்துக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முகம் மற்ற விஷயங்கள் அந்த தளர்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் அவரை விட வயது குறைந்த நிறைய பேரே வந்து பார்த்தோம்னா என்னதான் கருப்படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க முகம் காமிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவருடைய அந்த யோக பயிற்சியினால் தொடர்ந்து வந்து அவர் அதை சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். இது வந்து நமக்கு ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லக்கூடியது கொலோக்கியலாக நம்ம எல்லா மனுஷங்களை பற்றியும் பேசும்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இவர் வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவரை. அது மாதிரியான விஷயமாக அவருடைய தோற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவர் உடல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அப்படி வைத்துட்டு இருக்காருன்னு அவர் அந்த மாதிரியான யோகத்தில் பண்றாருன்னா அப்போ அந்த யோகம் மட்டுமே யோகக்கலை மட்டுமே அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக அது முடியும். மூச்சு நான் சரகளை நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி நம்ம வந்து சரகளை சொல்லுவோம். அந்த சரகளை பயிற்சி எல்லாம் கூட எடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த சரகலையின் மூலமாக கண்டிப்பான முறையிலே நமக்கு மூப்பு வராமல் தடுத்து கொள்வதற்கு கண்டிப்பாக முடியும். மூப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த ஆன்டி ஏஜிங்கிறது சரகலையின் மூலமாக ரொம்ப ரொம்ப சாத்தியம். அது வந்து கண்டிப்பாகவே செய்யும். ஓகே தான். இப்போ இவங்க அவருடைய சீடர் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பார், இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் உயிர் போகிற நிலைக்கு வந்தபோது உடல் நலம் இல்லாமல் போயிட்டு ரொம்ப உயிர் போகிற நிலை வந்தபோது அவர் தான் வந்து தலையில் வந்து கை வச்சுருந்தார். அப்புறமா உள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து நார்மல் ஆகிட்டார் அப்படின்றத அவர் சொல்லியிருந்திருப்பார். இது மாதிரி தத்துவலை பாபா வந்து நிறைய பேர் ஹீல் பண்ணியிருக்காருன்ற மாதிரியும் சொல்லப்படுறது உண்டு. இன்னும் சில பேர்லாம் வந்து அவர் பக்கத்தில் வந்தேலே ஹீல் ஆகிடுது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னா இது அவருடைய சீடர்கள் உருவாக்கின விஷயங்களா? உருவாக்கின விஷயங்கள்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து அதை அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எனக்கு இல்லை அப்படின்றது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையிலே அது மாதிரியான ஒரு விஷயமாக நடக்கிறது அப்படின்ற மாதிரியாக விஷயமாகும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவர் இருந்த காலகட்டத்திலோ அல்லது அவர் இல்லாத பொழுது அவருடைய இடத்திற்கு நாம் வந்து போயோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் அவருடைய படத்தை வைத்து வழிபடுவது அப்படின்ற மாதிரி அவரை நினைத்து நாம் வந்து மெடிடேட் பண்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆகட்டும், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களாகட்டும், அது எல்லாமே நம்ம வந்து உணர முடியுது. அது வந்து பர்சனலாகவே என்னால் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக தத்வாலை பாபாவை பற்றி பேசலாம். ஏன்னா உலகம் அதிகமாக அறியப்படாத ஒரு நபர், ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவரை வந்து சொல்லணும், அதனால பேசலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நபராக தான் அவர் வந்து அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், எப்பொழுதுமே அவருடைய இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான். இன்னும் அதனால தான் வந்து பல்வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே வந்து அந்த இயர்லி வந்து ஒன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூடுவாங்களாம். அங்கே கூடுறது அப்படின்னு ரெகுலராக வந்துட்டு போகிறவங்க தனி. அது தவிர வந்து அந்த காலத்தில், அதாவது ஒரு 100 இயர்ஸ் பேக் அல்லது வந்து ஒரு 70 இயர்ஸ் பேக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவர் வந்து இறந்து போனது 74 தானே, 51 வருஷம் தானே ஆச்சு. இப்போ அந்த 51 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நபர்களுடைய அவங்களுடைய அந்த செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா, அவங்க பசங்க, அந்த மாதிரியான ஒரு வழியாக வரக்கூடிய பசங்க, இவங்கெல்லாம் இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சா நம்ம அங்கே போயாச்சுன்னு போயிருந்தா லண்டன்ல இருந்து அந்த மாதிரியாக வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரியாக ரெகுலராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான். பட் என்னென்னா அவங்க சைலண்ட்டாக போகிறது. ஏன்னா அது ஒரு சின்ன ஜீவசமாதி, அது ஜீவசமாதி அப்படின்ற மாதிரியான கூட பெருசாக அதில் ஒரு ஜோடனை எல்லாம் பண்ணாத சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. அதனால அதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இல்லாமல் சாதாரணமாக சைலண்ட்டாக போயிட்டு, அதாவது உலகில் அதிகம் அறியப்படாத ரகசியமாய் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம்.
இப்போ சமாதி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த சமாதியில் ஏதாவது வேறு சில முக்கியத்துவங்கள் இருக்குது? ஏன்னா இன்னமும் நிறைய யாத்ரிகர்கள்லாம் அங்கே போகிறாங்க, அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாகவே அவர்களுடைய தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பர்டிகுலராக இப்போ அந்த தத்துவாலை பாபாவை போய் பார்க்குறவங்க அப்படின்றது ஏதாவது லைஃப்பில் மிகப்பெரிய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த மாதிரி பார்க்குறவங்களா இருக்கலாம். பலருமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு உயர்நிலையை அடைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருப்பவர்கள் எல்லாம் அது மாதிரி தேடி போகிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உயர்நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அவருடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பான முறையில் அது கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான். ஏன்னா அவர் இருக்கும்பொழுதுலேயே வந்து பார்த்தோம்னா நாங்கள் இப்போ நம்ம புத்தர் மற்றவங்கலாம் சொல்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸுங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சித்தர்களுடைய ஒரு அந்த ராஜ்யம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா அவர்கள் உடலை விட்டு போன பின்புமே வந்து பார்த்தோம்னா அந்த இடத்தை சுற்றி இருப்பது ரொம்ப அதீதமாக இருந்தாலுமே கூட அது ரொம்ப இம்மென்ஸாக வந்து ஆல் ஓவர் யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது எந்த இடத்துல நான் வந்து சுவிட்சை வந்து எந்த இடத்துக்கு நம்ம தேவையோ அந்த இடத்துல போட்டோம்னா அந்த லைட் எரியும் அப்படின்ற மாதிரி அவரை நம்ம எந்த இடத்துல நினச்சி நம்ம எந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து வணங்குகிறோமோ, அவரை அடைய நினைக்கிறோமோ, எண்ணங்களால் அவரை அடைய நினைக்கிறோமோ, அது மாதிரியான விஷயங்கள் நம்மலாம் சாதாரணமாக சொல்லுவோமே, நான் இப்படி நினச்சோடனே அதை பார்த்துட்டேன் அப்படின்னு. அது மாதிரி அதை நினைத்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவரை நினைத்து கொண்டிருக்கும்போது கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான ஒரு பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அங்கே போய் பார்க்க வேணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாராலும் இது முடியாது. இருக்கும் இடத்துல இருந்தே அது மாதிரியான ஒரு விஷயமாக அவருடைய படத்தை வைத்து இது பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, அதிகம் அறியப்படாத ஒரு யோகி அப்படின்றது. உண்மையிலேயே வந்து நான் நிறைய யோகிகள் பற்றியும் நிறைய ரிஷிகள் பற்றியும் சித்தர்கள் பற்றியும் நிறைய படிச்சுட்ருக்கேன். ஆனால் தத்துவாலை பாபா வந்து அவரை பற்றின தகவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதிகமான புத்தகங்களும் இல்லை. இந்த காலத்தில் வந்து நிறைய யோகிகளை பற்றி பேசுகிறாங்க, நிறைய சித்தர்களை பற்றி பேசுகிறாங்க, மகான்கள் ரிஷிகளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் தத்துவாலை பாபா ஹைலைட் பண்ணக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலை அப்படின்னு தோணுது. எதனால் இந்த ஒரு தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரை வந்து அந்த மகரிஷி மகேஷ் யோகி அவரை கொண்டு வந்து டிஸ்கோர்ஸ்லாம் உட்கார வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பக்தர்களுடைய கேள்வி பதிலுக்கு பதில் சொல்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அளவுக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும்பொழுது தான் அவர் வெளியிலேயே வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய தெரிஞ்சு அவருடைய டிசைபிள்ஸ் இருப்பாங்க. இப்போ மகரிஷி மகேஷ் யோகியோட டிசைபிள்ஸ் அவங்கெல்லாம் இவருடைய அந்த ஒரு அந்த எனர்ஜி லெவல்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ், இவருடைய அந்த பவர் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்ப இவருக்காக மாறுவது அப்படின்ற மாதிரியான இதாவது மாறுவதுன்றதை விட இவரையும் நோக்கி அவர்கள் வந்து தியானிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகலாம் போவாங்க. அப்படிலாம் தான் வந்து கூட இருந்தவர்கள் மூலமாக தான் இவர் அறியப்பட்டாரே தவிர இன்றும் ஹிமாலய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட ஃப்ளையிங் மாங்க்ஸ் இருக்காங்க. நம்ம ஃப்ளையிங் மாங்க்ஸ்ங்கிறது சாதாரணமாக நம்மளுடைய இதில் இப்போ நம்ம வந்து நம்ம சக்கரை மாவை சொன்னோம் பறக்கும் சித்தர்னு அப்படின்னு அது மாதிரியான ஃப்ளையிங் மாங்க்ஸ் வந்து இன்றும் ஹிமாலயன் ஏரியாஸில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கறதுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கூட யூடியூப்ல இருக்கு. அது மாதிரி இருக்கிறது. புத்திசம்ல வந்து அந்த ஃப்ளையிங் மாங்க்ஸ்ங்கிறது சாதாரணமாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாந்திரிக்கில் வந்து பார்த்தோம்னா புத்திசமும் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ அது மாதிரியாக இருக்கும்பொழுது அந்த ஃப்ளையிங் மாங்க்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கிறவங்க யாருக்குமே அவங்க வருவாங்க, அவங்க வந்த வேலைகள் அவர்களுடைய கர்மா முடிந்த உடனே அவர்கள் வந்து கிளம்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இவரும் மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவரை கூடி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இது பண்ணிட்டு இவரை ஓரளவுக்கு நமக்கு வெளியில் கொண்டு வந்து ஒரு சில பேரை அது மாதிரியான விஷயமாக நமக்கு கொடுத்து சென்றார்கள். அது மாதிரியாக இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, யோகிராம் சுரத்குமார், அவரெல்லாம் பற்றி கூட வந்து நமக்கு தெரியாம தான் இருந்தது. எப்படியோ அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலமாக அவரை பற்றி வெளியிலே தெரிந்தது, அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அது மாதிரியான விஷயங்கள் ரமணரை கூட சேஷாத்ரி சுவாமிகள் அப்படியே விட்டுருந்தானா தெரியாமல் போயிருக்குமே. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கூட ஈவன் வந்து பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகளை பற்றியே நாம் வந்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அவருடைய ஒரு மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கு நிறையவே ஒரு வருத்தம் இருக்குது. அதை பற்றி கூட நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம் அவருடைய விஷயங்கள்லாம். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமாகவும் வந்து பார்த்தோம்னா அவரை பற்றி இன்னும் தெரியலை அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இவரை வந்து கண்டிப்பாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லா நபர்களுமே நினைக்க மாட்டார்கள். சில யோகிகள் நினைப்பார்கள். அது மாதிரியும் ஒரு யோகி இருந்தால் அவருக்கும் சில கஷ்டங்கள் நேர்ந்தது, ஒரு சிறைவாசம் என்கிற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரியான ஒரு யோகிக்கு நடந்தது. இங்கேயே தமிழ்நாட்டிலேயே நடந்தது. அவரை பற்றி நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பேசுவோம். அவர் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை செய்தார். தன்னை வெளிப்படுத்தி கொண்டால்தான் ஒரு சில விஷயங்களை மாற்றங்களை சனாதன தர்மத்திற்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் செய்தார்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படிலாம் செஞ்சும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய பலனாக வேறு சில தீய சக்திகளால் அவர் சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இஸ் நோ மோர் நவ். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமும் ஆச்சு. சிலர் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க, சிலர் அது மாதிரியான ஒரு விஷயமாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சில யோகிகளுடைய பெயரை பயன்படுத்தி நான் அந்த யோகிக்கிட்ட நான் சீடராக இருந்தேன், இந்த சித்தர்கிட்ட நான் நேரடியாக ட்ரைனிங் எடுத்தேன், இது மாதிரி சொல்கிறதுன்றது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இவருடைய பெயர் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இவருடைய பெயர் வந்து இங்கே ஒரு மாதிரியான ஒரு விஷயமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு இவரை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு இல்லை, சவுத்துலேயே எவ்வளோ பேருக்கு தெரியும்னே தெரியல. அதுவே அந்த ஹிமாலயன் ரீஜன் அது மாதிரியாக சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரட்வாலே பாபாவை பற்றி நிறையவே தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல ஆல்வேஸ் இருக்க தான் சார் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 10-12 இயர்ஸ் பேக் 10-12 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ஆசிரம், அந்த ஆசிரமில் இருந்தவர் அந்த ஒரு பாபாவும் வந்து இப்போ இஸ் நோ மோர். ஆனால் அவர் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து சித்துக்களை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சித்துக்கள் அப்படிங்கிறது விபூதி கொடுக்குறது, இந்த மாதிரியான நிறைய சித்துக்கள் அவர் வந்து செய்து காமிச்சிருக்கிறார். இப்போ அந்த 12 வருஷம் 15 வருஷம் முன்னால் தான் நமக்கு வந்து இந்த வேந்தர் டிவி ஃபஸ்ட்டாக அந்த 3வது கண் நிகழ்ச்சி வந்தது. அப்போ நம்மளை வந்து இப்போ எடுத்தாங்க. அப்போ நிறைய வந்து நம்ம இந்த கோரக்நாத் பற்றியெல்லாம் நம்ம நிறைய சொன்னோம், என்னென்ன மாதிரியான விஷயமாகலாம் நம்ம வந்து அவரை பற்றி உணர்ந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதை மந்திரமெல்லாம் அவர் வந்து இப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும், சித்தி பண்ணுறதுக்கு 1.25 லட்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்களையும் இந்த கருப்பு மஞ்சள் அதெல்லாம் நான் வந்து அப்போ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் முதலாக சொன்னதே நம்ம தான் அந்த ஒரு 10-12 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ இவர் வந்திருக்காரு, இவர் ஒரு இடத்துல வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் அவர் வந்து என்னால் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு ஆசிரமத்துலேருந்து வந்துடுறாரு, அந்த ஆசிரமத்தோட பேரை குறிப்பிடுறாரு. அந்த குறிப்பிட்டுட்டு என்னை வந்து சந்திங்கன்னு ரொம்ப இது பண்ணி கேட்டுறாரு. பக்கத்தில் தான் இருந்ததுனால சரி அந்த ஆசிரம் பேரை சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு முக்கிய இடத்துல இதில் இருக்கேன், முக்கியமான விஷயம் பேசணும். அப்போ அவர் போய் பேசும்பொழுது அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து என்ன கிளைம் பண்ணிக்கிறாருன்னா, அவர் அந்த இப்பொழுது உயிர் நீத்த அந்த ஒரு நபர் அவரை வந்து அவர் கூட தான் நான் இருந்தேன், அவருடைய சித்துக்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுங்க. அதாவது கிட்டத்தட்ட கட்டிங் மாதிரி பேசுகிறார், அவர் ஒரு டீல் மாதிரி பேசுகிறார். அது மாதிரியான ஒரு விஷயமாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதோ ஒரு குற்றப்பின்னணியில் இருந்திருக்கு, அதனால தான் அவர் வெளியில் வர முடியல போல் இருக்கு அப்படின்றத நான் பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஸோ இது மாதிரியான விஷயமா வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு எந்த ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கவே பிடிக்காது. அது உடனே நம்ம அங்கேருந்து வந்துட்டோம் அது மாதிரியான விஷயமா. ஸோ இது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே அது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா, அவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி நான் இவங்ககிட்ட தான் இருந்தேன். இப்போ பார்த்தோன்னா இப்போ எவ்வளவோ ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் நான் டிக்கெட் வாங்கி தரேன், இதில் நான் இவ்வளோ டிக்கெட் வாங்குறேன் அப்படின்னே நமக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் சாதாரணமான விஷயமாக இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஏரியாஸில் இருக்கிறவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். பட் ஆனால் லக்கிலி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சித்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பெரிய பெரிய மேஜிக்கல் விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து எல்லாருக்குமே உலகுக்கு செய்து காட்டவில்லை. அவருடன் இருந்த நபர்களுக்கு தான் அவர் வந்து காமிச்சிருக்காரு. அவர் கூட இருந்தவங்க ஈவன் வந்து மகேஷ் யோகிக்கு கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக அவருக்கு வந்து செஞ்சு காட்டிருக்காரு. அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே இவருடைய பவர் என்னன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவர் மறைந்த பின் தான் அவருடைய பவர் என்ன அப்படின்றது நிறையவே இன்னும் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. அவர்களோட சிஷ்யர்களால், வாய்மொழியாக சிஷ்யர்களால் பரவ ஆரம்பிக்கிறது அப்படின்றதுனால. அதனால ரொம்ப நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த ஹிமாலயன் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஃப்ளைங் மாங்ஸ்லாம் நிறையா ஹிமாலயன்ஸில் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் பல புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதமாக இருக்கட்டும், லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் சுவாமி ராமா அவங்கள்ட்டும் நிறைய பேர் வந்து ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு சில பேர் இருக்காங்க இன்னமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்வாலே பாபா அந்த மாதிரி ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாரா? அதை பற்றி யார்கிட்டையாவது அவர் ஷேர் பண்ணியிருக்காரா? இல்லை அவங்க இவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்ததாக ஏதாவது தகவல் இருக்கா? இப்போ அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து டாக்குமெண்ட் பண்ணதே அவருடைய ஒரு டிசைப்பிள் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய டிசைப்பிளோட டிசைப்பிள், எக்ஸாக்டாக அவரோட டிசைப்பிள்னு கூட சொல்லக்கூடாது, அவருடைய டிசைப்பிளோட டிசைப்பிள், சிஷ்யரோட சிஷ்யர், அது மாதிரி இருப்பவர் அவர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், அவர் வந்து இந்த மாதிரி அவர் நிறைய நபர்கள் இவரை தேடி வருவார்கள் அப்படின்ற மாதிரி தான். மகேஷ் யோகியும் இவரை தான் தேடி வந்தார், இவர் யாரையும் நாடி போனார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இவங்க வந்து எங்கேயுமே ஒரு குறிப்பாக கொடுக்கவில்லை. ஸோ அப்போ இவரை தான் தேடி வந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இவருடைய ஒரு இவர் எந்த நிலையில், எந்த ஒரு உயர்நிலையில் இருந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே தெரிந்து கொள்ள முடியும். அந்த டைம்லேயே இவர் வேறு விஷயங்கள் எல்லாமும் நிறைய விஷயங்கள் எல்லாமும் செய்து பழக்கப்படுத்திக்கக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நம்மளோட விஷயங்கள்ல வந்து பார்த்தோன்னா ஒரு சில சித்தர்கள்லாம் பார்த்தோன்னா வாய்க்கட்டு மந்திரம் எல்லாம் போட்டுட்டு சாதாரண
சாதாரணமான ஒரு விஷயமாக ஒரு அந்த டைம்லலாம் ஃபுல்லாக காட்டு வழியாக நடந்து போனோம்னா அந்த வாய்க்கெட்டு மந்திரத்தெல்லாம் சித்தி பண்ணிக்க சொல்லுவாங்க. வாய்க்கெட்டு மந்திரம் சொல்லி போனோம்னா கொடிய மிருகங்கள்லாம் நம்மளுக்கு ஆகாதுன்றது சாமானிய மக்களே அந்த வாய்க்கெட்டு மந்திரங்களை சுடுகாட்டு பக்கம் போகும்போது, காட்டு பக்கம் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போகிறது அப்படின்றது, சுடுகாட்டு பட்டு பக்கமெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா அந்த பில்லி சூனியம் பேய் பிசாசுன்ற மாதிரியான துர்ர ஆவிகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இதாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கந்தஷ்டி கவசமும் படிக்கலாம். வேறு இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாம் இன்னுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வழக்கில் இல்லாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. ஏன்னா நம்ம வந்து மிருகங்கள் இருக்கிற இடத்துல போய் மிருகங்களை நம்ம வந்து விரட்டி விட்டோம் அதுங்களோட இடத்துக்கு நம்ம போயிட்டு. ஸோ இப்போ அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இவருடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுக்கிட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக அது வந்து இவர் சொல்கிற மாதிரியான விஷயமாக அந்த ஒரு பெட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது பெட்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தோம்னா புலியாகட்டும், ஒரு மலைப்பாம்பாகட்டும், மலைப்பாம்பெல்லாம் மேலே சுற்றிட்டு அது விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்போவுமே அது மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதுவாக வந்து ஒரு விஷயமாக இவர் கூப்பிடும்பொழுது தான் வரும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இவரா அழைத்தாலோ அல்லது வந்து அது மாதிரி இவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கு என்ன ஒரு பூர்வ ஜென்மாவுடைய ஒரு கர்மா கழிய வேண்டி இருந்ததோ இல்லையா, அப்படிதான் நம்ம வந்து நினைக்கணும். இப்போ அவரை பற்றி பேசும்போது முக்கியமாக வந்து நம்ம இந்த ஏஜிங் ப்ராசஸ் பற்றி நம்ம நிறையா பேசணும், காயக்கல்பம் பற்றி இதெல்லாம். இப்போ அவருடைய அந்த யோக ரகசியங்கள் இல்லை அவர் இந்த அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது அது இந்த காலத்து மக்களுக்கு அது பயன் தருமா? இந்த வியாதிகள்லேருந்து வெளியில் வரதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த காலத்து மக்களுக்கு அவருடைய நாலேஜ் ஏதாவது இப்போ பயனாகும்? அவருடைய பர்டிகுலர் நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லும்போது அந்த சரண்டரிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அந்த சரண்டரிங் டு காட் அப்படின்ற மாதிரி, சரண்டரிங் டு ஒன் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஷார்ட்கட் மெத்தடா. அப்போ வந்து அப்போ லாங் டேர்ம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை தேடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான். ஸோ அப்போ அவர் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாலாம் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் எனக்கு நம்ம வந்து ஈவன் நான் நிறைய ஒரு பதிவுகளில் சொல்லும்பொழுதும் சரி, நம்ம யார் கூடயாவது பேசும்பொழுதும் சரி, இப்போ நம்மளுடைய சக்கரையம்மாவோ இது வந்து அவங்க வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் ஆகட்டும், இந்திரஜித் ஆகட்டும், நிறைய மகாபுருஷர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர்கள் இருந்து கொண்டே இருந்தபோது ஒரு ரூம்லேயே இருந்துட்டு மறைந்து விடுவது அப்படின்றது இப்போலாம் அந்த படத்தில் பார்த்துட்டு, இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு நம்ம ரொம்ப பிரமிக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் தான் அந்த அஷ்டமா சித்துகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இருக்கிற இடத்துலயே மறைந்து போவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உருவத்தை சிறியதாக்குவது, உருவத்தை பெறுவதாக்குவது அப்படின்ற மாதிரியான விஷயம். இத்தனையுமே மூச்சுக்கலையினால் சாத்தியம், சரகலையினால் சாத்தியம். மூச்சுக்கலை இந்த சென்ஸ் சரகலை அப்படின்ற மாதிரியான, சரகலையினால் சாத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே நமக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ என்னுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆஞ்சநேயர்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை தான் சுப்ரீம்னு சொல்லி வச்சிருக்காரு பரமேஸ்வரன். பரமேஸ்வரி கிட்ட இதுக்கு அடியில் வர்றது தான் எல்லாமே. நீ வேற என்ன வேணா பண்ணிக்கோ, நீ அஸ்ட்ராலஜி பார்த்துக்கோ, அக்குல் சப்ஜெக்ட் என்ன வேணா தொட்டுக்கோ, இது இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தொட்டிருக்கும் பொழுது தான் நம்ம வந்து அதை பற்றி அதனால தான் வந்து அதை பற்றி ஒரு மேலோட்டமான இருக்கக்கூடிய பயிற்சி. ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை செய்யலாம். மேலோட்டமாக அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் தான் நான் வந்து ஒரு 10 years பேக் அந்த ஒரு பயிற்சி எடுத்திருந்தேன் நான். அது மாதிரியான விஷயமாக அப்போ நம்ம ஃப்ரீயாக தானே எடுத்துருந்தோம். நம்ம அப்போ அந்த மண்டபத்தில் எடுத்தது ஃப்ரீயாக தான் எடுத்துருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சரகலையின் மூலமாக அனைத்தும் சாத்தியம் அப்படிங்கிறது, அதற்கும் மிஞ்சிய வேறு ஏதாவது ஒரு கலையை பற்றி பரமேஸ்வரன் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா தந்திர மார்க்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா மிக மிக முக்கியமாக சொல்லப்படுவது பரமேஸ்வரன் தான். ஸோ இப்போ அது மாதிரி அவர் ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்திருப்பாரா அப்படின்ற மாதிரியான விஷயம் எனக்கு தெரியலை. நான் என்னோட அறியாமையாக கூட இருக்கலாம் அது மாதிரியான விஷயமா. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நேரம் தியானத்திலே இருப்பார் அப்படின்றதும் அவருடைய சீடர் சொன்னதாக சொல்லப்படுது. அவர் எப்போ தூங்குறாரான்னே தெரியாது. ஆமாம், இப்போ எப்போ பார்த்தாலும் தியானத்திலே தான் உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்றதும் அவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தியானம் பண்ணுறது மூலமாக ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தியானம் அப்படிங்கிறது நிகழ்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தியானம் அப்படிங்கிறது செய்யப்படுவது கிடையாது, நிகழ வேண்டிய ஒரு விஷயம். அந்த நிகழ வேண்டிய ஒரு விஷயத்திற்கான ஒரு முயற்சியாகத்தான் நம்ம வந்து தியானத்தை செய்யறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிறோம். ஸோ அப்போ அந்த நிகழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்பொழுது அந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே நிகழும் பொழுதே நம்மளுடைய மூச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். எந்த ஒரு நபராவது நீங்கள் வந்து தியானம் பற்றிய ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறீர்கள். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மூச்சு வந்து எராட்டிக்காக இருக்கவே இருக்காது. அந்த மூச்சு வருதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வைத்து பார்த்தோம் என்றால் மிக மிக குறைந்த அளவு, ஒரு அரை அங்குலம், ஒரு அங்குலம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வரும். ஸோ அப்போ மூப்பு வராமல் இருப்பதற்கு அந்த பிரெத்தோட லென்த் எந்த அளவுக்கு லென்த்தாக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
ஸோ அதனால அது வந்து நம்ம மெயினாகவே பார்க்கணும். அப்போ கண்டிப்பான முறையிலே அந்த தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அல்டிமேட் நோக்கம் வந்து மூப்பு குறைவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கோ இல்லையோ அது தானாக நிகழும். உடலே இருக்கக்கூடியதெல்லாம் கிளென்சிங் தானே. உங்களுக்கு தியானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மூச்சு அப்படின்றது உங்களுக்கு கிளென்சிங் தானே. அந்த கிளென்சிங் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே. இறுதியாக அவருடைய மரணத்தை பற்றி இன்னொரு ஒரு சில விஷயம் பேசணும் அப்படின்னா, அவர் வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க துப்பாக்கியால் சுடப்பட்டு தான் இறப்பேன் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் சாகவே இல்லை, அவர் தன்னுடைய டெத்தையே ஃபேக் பண்ணிட்டாரு. ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னும் வேற எங்கேயாவது சைலண்ட்டாக போடலாம் அப்படின்றதுக்காகவும் ஒரு தியரி, அது ஒரு கதையும் உண்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவர் வந்து பார்த்தோம்னா தப்பிச்சு போகிறது, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி, எப்பொழுதுமே தனியாக இருந்து தியானத்தில் ஆழ்வது அப்படின்றது அவருடைய நோக்கமாகவே இருந்து வந்திருக்கிறது. அது எப்படியோ இவருடைய ஒரு அருமை பெருமைகளை தெரிந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அது வந்து அவர் வரைக்கும் போயிட்டு அவரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் மகேஷ் யோகி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய ஒரு டிசைபிள்ஸ் கிட்டலாம் இது பண்ணுறது இந்த அளவுக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த தியானம் அவர் வந்து இறப்பை அவர் ஃபேக் பண்ணியிருப்பாரா, அது வந்து பொய்யாக இறந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்னா பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். இப்பொழுது கூட பார்த்தோம்னா ஒரு சில தலைவர்கள்லாம் பார்த்தோன்னா இல்லை அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, ஒரு இடத்துல கீழே கடிகார சவுண்டு கேட்குது இப்படின்லாம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய இருக்குது. அது ஒரு மனித மனத்தினுடைய ஒரு ஆவல் தானே தவிர அதற்கு மீறி எதுவும் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு விஷயம் இல்லை. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு 300 வருஷமா 500 வருஷமாலாம் இருக்க முடியாதானா நம்மளுடைய நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். 1800 வருடங்கள், 5000 வருடங்கள், 6000 வருடங்கள்னு நமக்கு வந்து சத்தியாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் எல்லாமே வந்து ஏஜ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி கலியுகத்திலே வந்து இன்னும் குறைந்திருக்கிறது. கலியுகத்திலேயே 300 ஆண்டுகள் வாழ்ந்த மகான்கள் எல்லாமே இருந்திருக்கிறார்கள் அல்லவா. இப்போ அகத்தியருடைய ஏஜ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அது எவ்வளவோ ஒரு கணக்கில் போகும். அது மாதிரியெல்லாம் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் மரணம் இல்லாத நிலைங்கிறதும் வந்து அகைன் வந்து இந்த தியானத்தினாலும் யோகத்தினாலும் சரகலையினாலும் சாத்தியம்தான். அது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான ஒரு விஷயம் தான், சாத்தியம்தான். அது மாதிரி கூட இருக்கலாமோ என்னமோ. பட் ஆனால் அவரோட ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி ரொம்ப கான்கிரீட்டாக என்னால் நான் வந்து இந்த ஒரு நேரத்திலே சுடப்பட்டு இறப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறவங்க அவர் வந்து ரொம்ப ராவாக இருந்திருக்காரு. அவர் வந்து யாராவது கேட்குற கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராவான ஒரு பதில் தான். எதுவும் ஒரு ஜோடனையாக ஒரு மாஸ்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு முறையாக அல்லது வந்து ஒரு மிஸ்டிக்ஸ் பேசக்கூடிய முறையாகலாம் இல்லை. அவர் ரொம்ப நார்மலாக ரொம்ப ராவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் நிறைய விஷயங்களை தெரிவித்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய யோகிராம் சுரத்குமார் ஐயா வந்து பார்த்தோன்னா அவர் வந்து யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டார். உட்காந்துருந்தோன்னா எல்லாரும் கும்பலாக உட்காந்து சுத்தம் பஜன் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே செயின் ஸ்மோக்கிங் சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருப்பார். அவருடைய நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரி. அதெல்லாம் வந்து அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயமாக ஒரு ஜோடனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இந்த மாதிரியான ஒரு பரிசுத்த மகான்களுக்கு எல்லாமே வந்து இருக்காது அப்படின்றத வந்து நான் ரொம்பவே திடமாக நம்புறேன். அது நம்மளுடைய ஒரு ஆசை. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே இருந்து கொண்டே இருந்தால் அவர் இருந்துகிட்டு தான் இருக்கார். அவர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். அதை வந்து பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுதான் வந்து நிறைய பேர் சொல்றது, அவருடைய போட்டோவை வைத்து அவரை நினைச்சு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்ம வந்து மனமுருகி அவரோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணாலே போதும். 100% வந்து அந்த ஒரு என்ன ஒரு வேண்டுமோ அந்த ஒரு என்ன நம்மளுடைய மனக்லேசமோ அந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து நிவர்த்தி செய்து விடுகிறார் அப்படின்றதான் வந்து இன்னும் சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு தத்வாலை பாபான்ற ரொம்ப அறியப்படாத ஒரு யோகி. அவரை பற்றி தமிழக மக்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் பற்றி கண்டிப்பாக நிறைய சித்தர்கள் இந்த மாதிரியான வெளியில் வராத சித்தர்கள் அப்படின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரே இருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு பெருமைகள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சாதித்திருந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். பேசுவோம். ரொம்ப நன்றி.